பொது வாழ்வில் இருந்து சில காலம் ஓய்வெடுக்கிறேன் என முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். முன்னாள் அமைச்சராக செயல்பட்டவர் திமுக சார்பில் இந்த முறை போட்டியிட்டு தோல்வியத்தில் இருக்கக்கூடிய மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பொதுவாழ்விலிருந்து சில காலம் ஓய்வு எடுக்க இருப்பதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில மிக விரிவாக அவர் கடந்த 10 ஆண்டுகள்ல மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து அவர் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள், அவர் சார்ந்திருக்கக்கூடிய தொகுதி மக்களுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், கொண்டு வரப்பட்டக்கூடிய திட்டங்கள் உள்ளிட்ட வேலை தொகுத்து வழங்கியதோடு மட்டுமில்லாமல் இந்த பொதுவாழ்வு அவருடைய எந்த இடத்திலும் அவருடைய கடமை தவறாத அவர் பணியாற்றியதை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அடுத்து வரக்கூடிய இந்த சில காலத்துக்கு, குறிப்பாக அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரும் வரையிலும் அவரால் மக்கள் பிரதிநிதி என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் இந்த பொதுவாழ்விலிருந்து சிறிது ஓய்வு எடுத்து அவருடைய கல்வி நிலையம் சார்ந்து பல இடங்களில் அவருடைய உரையாற்றலுக்காக அழைப்பு கொடுக்கப்பட்ட போதெல்லாம் அவரால் அமைச்சராக இருந்த போதும் பொதுவாழ்வில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இருந்த போதும் செல்ல முடியாத சூழல்ல இந்த வாய்ப்பை அதற்கு பயன்படுத்தி வெளிநாடுகள்ல அதே போன்று பல முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல இவருடைய சொற்பொழிவை மாணவர்கள் கொடுத்ததற்காகவும் இவருடைய ஆலோசனைகள் வழங்குவதற்காகவும் வந்திருக்கக்கூடிய அழைப்புகளை தற்போது ஏற்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதனை பொறுத்து அவர் தற்பொழுது பொதுவாழ்வில் இருந்து சிறிது காலம் ஓய்வு என்ற ஒரு முடிவு எடுத்திருப்பதாக அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். மேலும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றியதால் சிறிது காலம் தனிப்பட்ட வாழ்க்கையின் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அவருக்கு வயது 60 நெருங்கி உள்ளதால் அவருடைய வாழ்க்கை முறையில் கவனம் செலுத்தவும் விரும்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு 60 வயது இருக்கக்கூடிய சூழல் உடல்நலம் சார்ந்த சில முடிவுகளை எடுத்து அதனை கவனம் செலுத்த இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.